நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் 20வது தவணையானது வெளியிடப்பட இருக்குங்க. இந்த 20வது தவணை யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு அஃபிஷியலாக இப்போ ஒரு விஷயத்தை பிஎம் கிசான் வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த நியூஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தமிழகத்தில் டோட்டலாக இந்தியாவில் இது வரைக்கும் 9 கோடி விவசாயிகள் வரைக்கும் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் பணமானது கொடுத்துருக்காங்க. ஸோ கடந்த 19வது தவணைக்கு 9 கோடி பேர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ 20வது தவணை இன்னும் கூடிய விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த 20வது தவணை யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நில ஆவணங்களை சரியாக நீங்கள் பதிவேற்றம் செஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உங்களோட ஓன் லேண்ட் இருக்கும் இல்லையா, அந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே சரியாக நீங்கள் அப்லோடு பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இகேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வங்கி கணக்கு இருக்கு இல்லையா, அந்த வங்கி கணக்கோட மொபைல் நம்பர் சேர்த்து இருக்கணும். அது சரியாக ஒர்க் ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த 3 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் பணம் வாங்கிட்டுருக்கீங்க, அதாவது நீங்கள் தவறான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் பணம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பணம் கொடுக்கப்பட மாட்டாது. ஸோ 20வது தவணை உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை அப்படின்னா கீழ்கண்ட தொலைபேசி எண்களோ அல்லது இமெயில் முகவரியோ நீங்கள் அணுகலாம். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24/7 உங்களுக்கு சேவையும் கஸ்டமர் கேர் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் வெப்சைட்டில் வழங்குறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவிலேயே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர்ஸையும் இந்த வெப்சைட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்ககிட்ட முறையிடலாம். ஸோ மேற்கொண்ட நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் சரியாக இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோடு பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிஎம் கிசானுடைய 20வது தவணை உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இகேஒய்சி எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி மையங்களை நீங்கள் அணுகலாம், அல்லது உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது வங்கி, இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் போயிட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு அங்கே உங்களுடைய இகேஒய்சியை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸோ சரி பார்த்துக்கலாம். ஸோ சரியாக இருக்கா அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போகும்போது உங்களுடைய மொபைல் நம்பரை கொண்டு போங்க. நீங்கள் பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தில் பணம் வாங்குவீங்க இல்லையா, அதுக்காக நீங்கள் கொடுக்கப்பட்ட உங்களுடைய மொபைல் நம்பரை எடுத்துகிட்டு போங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ அதையும் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வங்கியில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய இகேஒய்சி அப்டேட் பண்ணி ஓடிபி மூலிமா அதை சரி பண்ணி கொடுத்துருவார். ஸோ பிஎம் கிசானுடைய அனைத்து தவணைகளையும் நீங்கள் ரெகுலராக பெறணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், இகேஒய்சி அப்டேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ வேறு எந்த விஷயமும் பண்ண தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு டைமும் இகேஒய்சி சரியாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா தவணையும் ஈஸியாக கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.